Hello everyone, welcome to Impact Ice Academy. இப்போ சென்னையில் ரீசெண்ட் டேஸாக மழை வந்துட்டு இருக்கு அண்ட் தென் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது. ஸோ இந்த ப்ராசஸ்க்கெலாம் என்ன அர்த்தம், இதுக்கு பேர் என்ன? ஸோ இந்த மாதிரி வெதர் சேஞ்சஸ், கிளைமேட் சேஞ்சஸ் இதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிளைமேட் அண்ட் வெதர் சேஞ்சஸ்னால எக்கனாமிக்கலி, அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் பொலிட்டிக்கலி என்னென்ன ஃபேக்டர்ஸில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்றதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி ஃபோக்கஸ்ட் ஆன் அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்க ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட்ஸில் இருக்க டாபிக்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண சப்ஜெக்ட் வந்து ஜியாகிரஃபி. ஜியாகிரஃபியில் we are going to see about an important topic which is climate. ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு கிளைமேட்னா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி let us first see what is the difference between வெதர் அண்ட் அ கிளைமேட். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஒரு ரெண்டு டேர்ம்ஸ், வெதரும் கிளைமேட்டும் சேமா, வெதர்னா என்ன கிளைமேட்னா என்ன அப்படின்னு இன்னைக்கு தெளிவாக இதில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வெதர் அப்படின்றது ஒரு டே டு டே கண்டிஷன் ஆஃப் அன் அட்மாஸ்பியர். இது வந்து ஒரு ஷார்ட் டியூரேஷனில் நடக்கிறது தான், லைக் ஹார்ஸ், டேஸ் அந்த மாதிரி நடக்கிறது தான் வந்து வெதர் சொல்லுவோம். பட் வென் இட் கம்ஸ் டு கிளைமேட்னும் போது அது வந்து ஒரு லாங் பேட்டர்ன் ஆஃப் வெதர் ஓவர் டீகேட்ஸ். ஸோ இது வந்து ஒரு லாங் டியூரேஷனில் நடக்கிறனால இதை நம்ம கிளைமேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வெதருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா டுடே வெதர் இன் சென்னை, அதாவது இன்னைக்கு வந்து சென்னையில் மழை பெய்யுதா இல்லை வெயில் அடிக்குதா அப்படின்றத வந்து பார்க்கறது தான் வெதர். பட் கிளைமேட் அப்படின்னும் போது தமிழ்நாடுக்கே என்ன டைப் ஆஃப் கிளைமேட் இருக்கு. ஸோ தமிழ்நாடு ஹேஸ் ட்ராபிக்கல் கிளைமேட், ஸோ அது வந்து கிளைமேட். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வாட் ஆர் தி ஃபேக்டர்ஸ் தட் ஆர் இன்ஃப்ளூயன்சிங் கிளைமேட் அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ தேர் ஆர் செவரல் ஃபேக்டர்ஸ், அதை பத்தி நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஸோ தி நெக்ஸ்ட் இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர் வந்து ஆல்டிடியூட் அப்படின்னா உயரம் அப்படின்னு அர்த்தம். ஸோ டெம்பரேச்சர் வந்து எப்போ டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னா ஆல்டிடியூட், அதாவது உயரம் ஜாஸ்தி ஆக ஆக டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும். எந்த ரேட்ல அப்படின்னா 6.5 டிகிரி செல்சியஸ் பெர் 1000 மீட்டர். இதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஷிம்லாவும் டெல்லியும் எடுத்துக்கலாம். டெல்லியை விட ஷிம்லா வந்து அதிக உயரத்தில் இருக்கு, விச் இஸ் 2200 மீட்டர். ஸோ அதனால ஷிம்லா இஸ் கூலர் தென் டெல்லி. ஸோ தி நெக்ஸ்ட் ஃபேக்டர் இஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சி, அதாவது கோஸ்டல் ரீஜியன்ஸ் லைக் சென்னை, மும்பை அந்த மாதிரி ரீஜியன்ஸ் எல்லாமே இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் மாடரேட் கிளைமேட். எதனால அப்படின்னா சி இன்ஃப்ளூயன்ஸ்னால. இதே மாதிரி நம்ம இன்டீரியர் ஏரியாஸ் எடுத்துக்கிட்டோம்னா விச் இஸ் மதுரை ஆர் டெல்லி ஆர் ஜெய்ப்பூர் அந்த மாதிரி ஏரியாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் ஷோ எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர். எதனால அப்படின்னா லைக் அது வந்து இன்டீரியர்ல இருக்கனால இட் ஹாஸ் அ வெரி ஹாட் இன் சம்மர் அண்ட் கோல்ட் இன் வின்டர். ஸோ தி நெக்ஸ்ட் ஃபேக்டர் இஸ் ஹிமாலயாஸ் வந்து இது வந்து ஒரு கிளைமேட்டிக் பேரியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வர கோல்ட் விண்ட்ஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது அண்ட் ஆல்சோ இட் டிஃப்ளெக்ட்ஸ் தி மான்சூன் விண்ட்ஸ் விச் காசஸ் தி ரெயின்ஃபால் ஆன் சதர்ன் ஸ்லோப்ஸ். ஆல்சோ இது வந்து கேன்ஜெட்டிக் பிளேன்ஸ் எல்லாமே சிவியர் கோல்ட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இட் இஸ் ஆக்டிங் அஸ் அன் பேரியர். நெக்ஸ்ட் இஸ் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ், அதாவது இது வந்து ஒரு டெம்பரேச்சர் சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைக்ளோன் எல்லாமே எங்க இருந்து ஆரிஜினேட் ஆகி வருது அப்படின்னா மெடிடேரியன் சீல இருந்து தான் ஆரிஜினேட் ஆகி வருது. ஸோ இந்த சைக்ளோன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் வில் பிரிங் வின்டர் ரெயின்ஃபால் டு நார்த் வெஸ்ட் இந்தியா. ஸோ நார்த் வெஸ்ட் இந்தியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாப், ஹரியானா, வெஸ்ட் உத்தரப்பிரதேஷ் இது எல்லாமே நார்த் வெஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியாவில் வரும். ஸோ இந்த ரெயின்ஃபால் வந்து இட்ஸ் வெரி க்ரூஷியல் ஃபார் ராபி கிராப்ஸ் லைக் வீட் அந்த மாதிரி கிராப்ஸ்க்கு எல்லாமே இந்த வின்டர் ரெயின்ஃபால் வந்து ரொம்ப க்ரூஷியலாக இருக்கு. நெக்ஸ்ட் இஸ் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து இட்ஸ் நத்திங் பட் இஸ் அன் ஃபாஸ்ட் மூவிங் ஏர் கரண்ட்ஸ் இன் தி அப்பர் ட்ரோபோஸ்பியர். ஸோ தேர் பொசிஷன் அண்ட் மூவ்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் தி ஆன்செட் அண்ட் வித்ட்ராவல் ஆஃப் மான்சூன். அண்ட் தி நெக்ஸ்ட் இஸ் ஓஷன் கரண்ட்ஸ் என்ன அப்படின்னா இந்த ஓஷன் கரண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப வார்ம் அண்ட் கோல்ட் கரண்ட்ஸாக இருக்கும். ஸோ தட் இட் வில் அஃபெக்ட்ஸ் தி கோஸ்டல் டெம்பரேச்சர். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா வார்ம் கரண்ட்ஸ், ஈஸ்டர்ன் கோஸ்டில் இருக்க வார்ம் கரண்ட்ஸ் எல்லாமே இட் வில் மேக் தி பே ஆஃப் பெங்கால் கோஸ்ட் வார்மர். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து ஃபேக்டர்ஸ், என்னென்ன ஃபேக்டர்ஸ் தட் இஸ் இன்ஃப்ளூயன்சிங் இந்தியாஸ் கிளைமேட் அப்படின்றது பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா சீசன்ஸ் இன் இந்தியா பார்க்க போறோம். ஸோ சீசன்ஸ் இன் இந்தியா நம்ம நார்மலாக நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே வின்டர், சம்மர் அந்த மாதிரி பார்த்தோம். பட் இந்தியாவில் மொத்தம் வந்து there are 4 seasons. இந்த சீசன்ஸ் எல்லாமே வந்து யார் வந்து டிசைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்தியன் மீட்டியராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்.
ஸோ இவங்க வந்து சீசன்ஸை வந்து 4 மேஜர் பார்ட்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ தி ஃபர்ஸ்ட் இஸ் வின்டர் சீசன், செகண்ட் இஸ் சம்மர் சீசன், தேர்ட் இஸ் சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்ட் தி லாஸ்ட் ஒன் இஸ் நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஸோ இந்த சீசன்ஸை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் வின்டர் சீசன் விச் அக்கர்ஸ் இன் in the month of January to February. ஸோ இந்த சீசன் வந்து நார்த் பார்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து லோ டெம்பரேச்சரை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். லைக் பஞ்சாப், ஹரியானா, வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி பார்ட்ஸ் ஆஃப் தி இந்தியாவில் எல்லாமே ரெயின்ஃபால் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த சீசனில் அதாவது ஜான் டு ஃபெப்ரவரியில் வந்து கம்பேரிட்டிவ்லி வார்ம் டு ட்ரையாக தான் இருக்கும் இந்த தமிழ்நாடு. ஸோ நம்ம இப்போ வந்து தமிழ்நாடுல இருக்க கிளைமேட் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் வந்து இன்னும் நம்ம அப்கமிங் சீசன்ஸ் இன் இந்தியாஸ் அண்ட் அதர் மான்சூன் மெக்கானிசம்ஸ் அதை பற்றிலாம் வந்து பார்ட் 2ல வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே இப்படி தான் ஃபேக்சுவலாக கிரிப்ஸ் கான்செப்ட்ஸோட இருக்கும். ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து அப்கமிங்காக நீங்கள் வந்து பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னா ஸ்டே டியூன் டு இம்பாக்ட் ஐஸ் அகாடமி.